கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஜெபித்து நம்முடைய இந்த காலை ஜூம் மீட் தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்துறே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலோட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியில் சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தின்படி நடக்க கர்த்தருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டில் இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய வார்த்தை இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 11வது வசனம் வரையும். இந்த பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு விருந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் முதன்மையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஓமையை அவர் சொல்றாரு. ஸோ அந்த ஓமை, உங்களை யாராவது கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, நீங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, முதன்மையான இடத்துல உட்காராதீங்க. ஒருவேளை உங்களை விட பெரிய யாரையாவது ஒருத்தரை அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அவங்க உங்களை மாறி உட்கார சொல்லும் பொழுது அது உங்களுக்கு அவமானமா இருக்கும். ஸோ நீங்க அவமானப்பட்டு அந்த இடத்துல இடம் மாதிரி உட்கார்றதுக்கு பதிலாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கும் போது ஸோ தாழ்மையான இடத்த தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அந்த கல்யாண வீட்டுக்காரங்க உங்களை கூப்பிட்டு முதன்மையான இடத்துல உட்கார வைக்கும் பொழுது அது உங்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்னார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஓமை. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்துல ஓமைகள் மூலமா நிறைய சத்தியங்களை போதித்திருக்கிறார். இந்த ஓமை எல்லாம் கற்பனை கதைக்கும் ஓமைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. கற்பனை கதை அப்படிங்கிறது நடக்காத ஒன்றை நம்மளா யோசித்து நம்மளா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து சொல்வதுதான் கற்பனை கதைகள். ஆனா இயேசு கிறிஸ்து கற்பனை கதை எதுவுமே சொல்லல. இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாமே அது மக்களால ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க கண்ணு முன்னாடியே நடக்கிற காரியங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சாதாரணமா பிரசங்கள்ல உதாரணங்கள் பயன்படுத்துறோம். ஆனா அந்த உதாரணங்கள்ல என்ன இருக்குது, அதுல கற்பனை கதைகள் இருக்குதா அல்லது ஓமைகள், அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி அவங்க காலத்துல நடக்கிற காரியங்களை எடுத்து மக்கள் புரியுற விதமா சத்தியத்தை சொன்னாரு, அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோமா, அல்லது கற்பனை கதைகளை நம்ம பிரசங்கத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய பிரசங்கங்கள்ல கற்பனை கதைகள் அதிகமா இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயுமே கற்பனை கதைகளை சொல்லல. அப்போஸ்தலன் பவுலும் கூட கடைசி காலத்துல இந்த மாதிரி கற்பனை கதைகள் பெருகி போகும் அப்படிங்கிறத தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறத நம்ம நிச்சயமா வாசித்திருப்போம். ஸோ நம்முடைய பிரசங்க பீடத்துல நின்று நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது கற்பனை கதைகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அல்லது அதை கூறாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு உதாரணமா
ஒரு கதையை சொல்றோம், ஆனா கடைசியில் அந்த கதையோட வந்து பிரசங்கம் வந்து நின்றுது, அல்லது அந்த பிரசங்கத்தை விட நம் சொல்ல வந்த சத்தியத்தை விட அந்த கதை தான் வந்து ஹைலைட் ஆகி அதோட போயிடுறத தவிர அந்த சத்தியம் மக்கள் மத்தியில கிரியை செய்வதற்கு அல்லது அவங்க வந்து உணர்த்துவிக்கப்படுவதற்கு அந்த கதைகள் வந்து ஒரு தடையாக வந்து காணப்படுது. ஸோ ஓமைகள் நிச்சயமா மக்கள் மத்தியில கிரியை செய்யும். ஏன்னா அது வந்து நடக்கிற காரியங்கள், அவங்களால அது வந்து புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஸோ கற்பனை கதையில வந்து யதார்த்தங்கள் இருப்பதில்லை. அதுல வந்து அதிகப்படியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய பாசிட்டிவ் தான் வந்து நம்ம கதையை வந்து முடிப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஓமைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஓமையுமே வந்து பாசிட்டிவ்லயே முடியறது கிடையாது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்து சொன்னா விதைகளோட ஓமையை பார்த்தா எல்லா நிலையான ரிசல்ட்ஸும் அதுல இருக்குது. ஒன்று பலன் கொடுக்குது, ஒன்று வளருது, பலன் கொடுக்கல, ஒன்று வளரவே இல்லை. ஸோ அதான் வந்து யதார்த்தம். ஸோ நம்முடைய பிரசங்கங்கள்ல நாம வந்து கட்டுக்கதைகளை தவிர்ப்பது அல்லது கற்பனை கதைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதற்கு மாறாக இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்களை வைத்து சத்தியத்தை அதோடு கூட தொடர்பு படுத்தி மக்களுக்கு புரிய வைப்பது தேவையான ஒன்று. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சத்தியத்தை வந்து இன்னைக்கு உலகத்துக்கு அது எப்படி ஒத்துப்போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் மத்தியில இருக்குது. ஸோ அதனால நாம வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சத்தியம் எப்படி இன்னைக்கு உலகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம புரிய வைப்பது ஊழியர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்துதல். இயேசு கிறிஸ்து மக்கள் அந்த இருக்கிற அந்த இடத்துல அங்க என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை வந்து போதிக்கிறத நம்ம முழு சுவிசேஷங்களையும் வந்து நம்ம பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே சத்தியத்தை சொல்லலை. ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த இடத்தை சார்ந்த காரியங்களை அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஸோ அங்க வந்து நிறைய பேர் வந்து முதன்மையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த முதன்மையான இடத்துக்கு அழைக்கப்பட்டவங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சரியான ஒரு தெரிவே இல்லாம அவங்க எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு மனிதன் வந்து பொது வெளியில அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து போதிக்கிறாரு, அல்லது நம்மளை எப்படி தாழ்மையாக நம்ம வைத்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து போதிக்கிறாரு. 5 ரொட்டி 2 மீனை இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு போஷிப்பு கொடுத்த பிறகு நான் ஜீவ அப்பம் அப்படிங்க வந்து மக்கள் மத்தியில வந்து போதிக்கிறத இயேசு கிறிஸ்து வந்து அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி சத்தியத்தை போதிக்கிறத நம்ம சுவிசேஷங்கள்ல இருந்து கற்றுக்கணும். ஸோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஸோ அந்த சூழ்நிலையை சார்ந்து நம்முடைய பிரசங்கங்கள் அதன் சத்தியங்கள் இருக்கும் பொழுது அது மக்கள் மத்தியில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலைக்கும் நம்ம செய்கிற பிரசங்கங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத பட்சத்தில் அது மக்களை சிந்திக்க வைக்காது. அதற்கு மாறாக அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பை தான் வந்து உண்டாகும். ஸோ சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையில என்ன தேவை இருக்கிறது அல்லது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சரியா வந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பிரசங்கங்களுக்கு அல்லது நம்முடைய ஊழியங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஸோ நம்முடைய இந்த ஊழியத்தின் பாதைகள்ல சூழ்நிலையை வந்து நம்ம சரியா பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த சூழ்நிலையை பயன்படுத்துற விஷயத்துல லூக்கா 16வது அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து
8வது வசனத்துல செகண்ட் பார்ட்ல எழுதப்பட்டிருக்குது. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு மேல உள்ள இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க ஒரு உக்ரைனக்காரன் இருக்கான். அவன் வந்து கணக்கெல்லாம் சரியா எழுதல அப்படின்னு ஒன்னு அவனுடைய எஜமான் அவனை வந்து அந்த உக்ரைன பதவியில இருந்து உன்னை எடுக்க போறேன்னு சொல்லி சொல்றான். உடனே அவன் யோசிக்கிறான், நான் இனிமே என்ன பண்ண போறது. ஸோ அப்போ அவன் அந்த கடன் வாங்கியிருக்கவங்களை கூப்பிடுறான். நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கன்னு சொல்றான். வந்து நான் 100 கூட என்ன அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவன் சீட்ல வந்து 50 அப்படின்னு சொல்லி மாத்த அப்படிங்கிறான். இன்னொருத்தனை கூப்பிடுறான், நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான்னா அவன் 100 கடன் கோதுமை அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவனப்பா சொல்ல, நீ 80 அப்படின்னு சொல்லி எழுத அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இப்படி குறைச்சி எழுதுறது மூலமா அவங்களுடைய தயவை பெற்றுக்கொண்டு வேலையில இருந்து வெளியே போகும்போது, நான் உனக்கு இவ்வளவுல இருந்து இவ்வளவு குறைச்சிருக்கேன், அதுல எனக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அவனால கேட்க முடியும். ஸோ அந்த மனுஷன் வந்து ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பயன்படுத்தினான். தன்னுடைய வேலை போக போகுது. ஸோ தான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். ஸோ அதை வந்து அந்த சூழ்நிலையை வந்து இதான் கடைசி வாய்ப்பு, அவனுக்கு நாளைக்கு என் வேலையில இருக்க போறதில்ல. ஸோ அந்த சூழ்நிலையை வந்து எவ்வளவு துல்லியமா வந்து அவன் பயன்படுத்துறான் அப்படிங்கிறத இந்த ஓமையில இருந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகளை விட, அதாவது விசுவாசிகளை விட இந்த உலகத்தின் மக்கள் சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்துவதில் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ விசுவாசிகளாக நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை ஆண்டோருக்காக பயன்படுத்துவதில் அல்லது ஆத்ம ஆதாயம் செய்வதில் நிச்சயமாக பல நேரங்களை நம்ம வந்து தவற விடுறோம். இந்த உலகத்தின் மக்கள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சூழ்நிலையை பயன்படுத்தி தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வியாபாரத்தையே பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை ஆண்டோருக்காக பயன்படுத்துவது அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக பயன்படுத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதுல வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம கிட்ட ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து சத்தியத்தை போதிப்பதற்கோ அல்லது அந்த இடத்துல சத்தியத்தை தெரிவிப்பதற்கோ அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை நிச்சயமா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை எப்படி ஆகிலும் சொல்லிடணும் அப்படிங்கிற அந்த மன எண்ணம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் அந்த ஞானம் நமக்கு தேவையான ஒன்று. ஸோ எல்லா சூழ்நிலைகளையும் நாம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற சத்தியத்தை போதிக்க நாம் எப்பொழுதுமே வந்து ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணும். ஸோ பவுல் தீமோத்திக்கு எழுதும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல, சத்தியத்தை சொல்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்ன மாதிரி, ஸோ நாமளும் எல்லா சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம கரெக்டா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் பரிசுத்த ஆவியினோட உதவியும் கூட நாம நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஓமையினுடைய கருத்து நம்ம வாசித்த அல்லது நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வேத பகுதியில் உள்ள ஓமையினுடைய கருத்து. ஸோ இந்த இடத்துல வந்து நான் போய் தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்தேன்னு சொன்னா, நான் எனக்கு வந்து முன்னாடி கூப்பிட்டு உட்காரிக்கனால எனக்கு வந்து அது ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல போய் நம்ம வந்து ஒரு தாழ்மையான இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இது சொல்லப்படலை. அது வந்து ஒரு ஒரு தாழ்மை. பொது வழியில நாம வந்து நம்மளே அப்படிங்கிறது தான் வந்து இந்த உண்மை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எஸ்தர் புஸ்தகத்துல வர்ற ஆமான். அப்போ
ஆமான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆமான்கிட்ட வந்து ராஜா கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? அப்போ ஆமானுடைய மனசுல வந்தது, ராஜா என்ன தவிர வேற யார கனம் பண்ண போற அப்படிங்கிறது தான் வந்து அவனுடைய மனசுல வந்துச்சு. ஸோ அதனாலதான் அவன் வந்து அவன் அவன் என்னெல்லாம் வந்து ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாத்தையுமே வந்து அவன் சொல்றான். ஸோ நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கும்போது அது நமக்கு நாம் அவமானத்தை தேடிக்கொள்வது. ஸோ நாம் அப்படி இல்லாம அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல எழுதியிருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன அளந்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், நமக்கு நம்முடைய லெவல் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு மிஞ்சியும் இல்லாம அதுக்கு குறைவாகவும் இல்லாம ஆண்டவர் நம்ம எந்த நிலையில நிறுத்திருக்கிறோம் அந்த நிலையில நாம வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது நிச்சயமா வந்து நாம் என்ன பண்ண முடியும், பொது வழியில அல்லது மற்றவர்களுக்கு முன்னாடி நாம் அவமானப்படாம நம்மளால நிச்சயமா இருக்க முடியும். ஸோ நம்முடைய நிலைமைக்கு அப்பாற்பட்டு நம்ம போகும்பொழுது நிச்சயமா நாம வந்து அவமானங்களை சந்திக்க நேரிடும். ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், லூக்கா 14:11, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ நாம வந்து நம்மளை ஆண்டவருடைய கரங்கள்ல நம்மை தாழ்த்துவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அந்த தாழ்த்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா அது வந்து நம்மளுடைய எப்படி ஒருத்தர் வந்து நம்மளை இல்லைன்னா நம்மளுடைய அந்த உணர்ச்சியை வந்து சோதிக்கிற மாதிரி இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளை தாழ்த்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய சுயம் என்ற அந்த உணர்ச்சியை வந்து அது சோதிக்கும். ஸோ பல நேரங்கள்ல நம்ம வந்து நம்ம லிமிட்டுக்கு மேல உள்ள இடத்துல நம்ம ஒரு வேளை தாழ்ந்து போயிடலாம். ஆனால் நம்ம லிமிட்ல இருக்கிற இடத்துல நம்ம வந்து தாழ்ந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஸோ நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து அவனை வந்து வித்துடுறாங்க. அவன் எகிப்துல வந்து அதிபதி ஆயிட்டான். ஸோ அப்போ அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை வந்து பார்க்க வராங்க. ஸோ அவனிடத்துல சுயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்திருந்தா கூட அவன் கண்டிப்பா வந்து பலிக்கு பலி வாங்கியிருப்பான். ஸோ அந்த இடத்துல அவனுடைய சுயம் அப்படிங்கிறது இல்லாததுனாலதான் அவன் வந்து அவனுக்கு வந்து பலிக்கு பலி அவன் வந்து வாங்கலை. ஸோ இந்த சுயம், நான் யாருக்கும் குறைந்தவன் இல்லை, என்னால எல்லாம் முடியும், இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய பெருமைக்கான அடையாளங்கள். ஸோ ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய வாழ்க்கையில நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவன் இல்லாமல் நாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் யோபு சொன்னது மாதிரி எல்லாம் அவரிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. ஸோ நமக்கு இருக்கிற கனம் ஆகட்டும், நமக்கு இருக்கிற மரியாதை ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்படுற காரியங்கள். ஸோ அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஸோ கர்த்தர் இல்லாம நாம் ஒன்றும் இல்லை. அதனால நாம பொது இடங்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கனத்தை அவமானப்படுத்தும் விதமா நடந்து கொள்ளாமல் இருப்பது சரியானதாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய பெயர் வந்து பிலிப் நேரி.
பிலிப் நேரி அப்படிங்கிற அந்த மனிதர் வந்து 1513 வந்து பிறக்கிறாரு. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிறாரு. பிறந்து அங்க வந்து அவரு இளம் வயதுல தன்னுடைய தாயாரை இழக்கிறாரு. தாயாரை இழந்ததுனால அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் வீட்டுல வளர்றாரு. ஸோ இது பிறந்தது ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். ஆனா அவங்க சொந்தக்காரர் வந்து பெரிய பணக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு முறைப்படி அவரை தத்து எடுத்து அவரை வளர்க்குறாங்க. ஸோ அந்த சொந்தக்காரு ரொம்ப பெரிய பணக்காரு. ஆனாலும் அவரு அந்த சொத்து பின்னாடி போகாம ஒரு வயதுக்கு அப்புறமா அவரு வந்து நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதெல்லாம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அவர் விட்டுட்டு அவர் வந்து போறாரு. ஸோ அவர் ஃபிலாசபி, தியாலஜி இதெல்லாம் முடிச்சுட்டு ஊழியத்துக்காக போறாரு. இவருடைய ஊழியம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கத்தோலிக்க இதில் வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல. ஏன்னா இவருடைய ஊழிய முறை அவருடைய ஊழிய முறையிலிருந்து சற்று வேறுபட்டு இருந்தது. இவர் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜில் வந்து மக்களுக்கு வந்து பாட்டு பாடுறது, லோக்கல் லாங்குவேஜில் எல்லாமே பண்ணதுனால ஸோ அது வந்து அவ்வளோ வந்து அங்கீகாரம் பெறலை. ஆனால் பின் நாட்களில் அவர் வந்து ஃபாதராக மாறின பிறகு அவர் செய்த அந்த ஊழிய முறைக்கு வந்து போப் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ இவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவர் வந்து எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருப்பாராம். அதுக்கப்புறமா அவருடைய ஜோக் மூலமா நிறைய இளைஞர்களை வந்து அவர் கவர்ந்திருந்தாரு. ஸோ அந்த சூழ்நிலையை வந்து அவர் வந்து எப்படியாவது வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து சுவிசேஷத்தை வந்து நான் எப்படியாவது சொல்லிடணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து தெளிவா இருந்திருக்கிறார். ஒரு முறை அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது அப்போ அந்த பிலிப் நேரி அப்படிங்கிறவரு அதுக்கு உத்தரவா அவர் சொல்லும் பொழுது, இந்த இளைஞர்கள் சேட்டை பண்ணுவதை விட அல்லது பாவம் செய்வதை விட என் முதுகுல கட்டையை வச்சு எரிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாராம். இதே நம்ம இருந்து என்ன பண்ணியிருப்போம், யார் என்னென்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒன்று திட்டியிருப்போம், ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணவன திட்டியிருப்போம், இல்லை சேட்டை பண்ணவங்கள திட்டியிருப்போம், இல்லை கண்டுக்காம கூட விட்டுருந்துக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் கொடுத்த உத்தரவு நிச்சயமா வந்து அந்த இடத்துல சேட்டை பண்ண வாலிபரையும் சிந்திக்க வச்சிருக்கோம், கம்ப்ளைண்டா கொண்டு வந்தவங்களையும் வந்து கண்டிப்பா வந்து சிந்திக்க வைத்திருக்கும். ஸோ அப்படி தன்னுடைய அந்த பேச்சு திறமையால வந்து நிறைய பேரை வந்து வழி நடத்திருக்கிறாரு. ஸோ அவர் செய்த பல காரியங்கள் கத்தோலிக்க திருச்சபையில இன்னைக்கும் பின்பற்றப்படுது. ஸோ அதை நான் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்பலை, அதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஏன்னா இவர் தான் வந்து அந்த புனித யாத்திரை அப்படிங்கிற அந்த முறையை வந்து ஒரு 7 திருச்சபைக்கு வந்து புனித யாத்திரையா போற அந்த சிஸ்டத்தை வந்து ஆரம்பித்து வைத்தவர், அதை வலியுறுத்தினவர். ஸோ இவருடைய வாழ்க்கையில இருந்து நான் வலியுறுத்தி சொல்ற ஒரு காரியம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து அந்த ஓமையில இருந்து கேட்ட மாதிரி சூழ்நிலையை வந்து மக்கள் மத்தியில வசனம் சொல்வதற்காக இவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நாமளும் கூட சூழ்நிலையை பயன்படுத்தி மக்களுக்கு சத்தியத்தை போதிக்க நாம வந்து தவற விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பிரசங்க பீடத்திலே ஆகட்டும் அல்லது வெளி இடங்கள்லயே ஆகட்டும் நம்ம சூழ்நிலையை பயன்படுத்தி கர்த்தரை அந்த இடத்துல மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக சூழ்நிலைய நமக்கு சாதகமா பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு மிக அதிகம். ஸோ இப்படிப்பட்ட உலகத்துல நாம வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம நிச்சயமா சூழ்நிலையை நமக்கு சாதகமா பயன்படுத்த நாம முன் வரக்கூடாது. சூழ்நிலைய ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம பயன்படுத்த ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து எப்படி சூழ்நிலைகளை
சத்தியத்தை போதிப்பதற்கு பயன்படுத்தினாரோ அதே போல நாமும் கூட தேவனுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துவதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் பயன்படுத்த தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து இந்த தியான வேலையை நாம் நிறைவு செய்யலாம். அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்கள் உமக்கு மகிமைக்காக பயன்படுத்த கர்த்தருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தேடி வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்க தெரிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் அலட்சியம் செய்யாதபடி அல்லது அதை பயன்படுத்தாமல் விட்டு விடாதபடி உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து இன்னும் கர்த்தாவே இந்த கல்வச்சபன் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஒப்பு விடுகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இன்றைக்கு எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று உண்மையும் மூத்தமாய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் கண்டு நாங்கள் மனம் தளர்ந்து விடாதபடி உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து ஊழியத்தில் நிலைத்திருந்து இந்த எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு ஞானமும் தைரியமும் கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை முன்று நடத்துகிற அங்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தினாலும் பலத்தினாலும் நீர் அவர்களை நிரப்பி அள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கரம் எங்களோடு கூட வழி நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். மித்ரேசு நாமத்தில் ஜெபங்கள தகப்பானே. ஆமேன்.